உச்சியில் ஒளிப்பட்டால் அடியில் கோபுரம் பூக்கும். கல்லுக்குள் ஒரு கரு மலையை குடைந்து ஒரு மர்ம கவிதை வடித்தான். கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் பாண்டியர் காலத்து ஒற்றைக்கல் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று. இது சாதாரண கட்டுமானங்களைப் போல தரைப்பகுதியிலிருந்து தொடங்காமல் தலைகீழாக செதுக்கப்பட்டது. ஒரு மாபெரும் பாறையை மேலிருந்து கீழாக செதுக்க தொடங்குவது என்பது இன்றைய 3D பிரிண்டிங் போன்றது. சிறிய தவறு நடந்தாலும் முழு பாறையுமே வீணாகிவிடும். செதுக்கும் போதே ஒவ்வொரு அணுவிலும் சிலைகளின் அளவையும் எடையையும் துல்லியமாக கணக்கிட்ட தமிழனின் வடிவியல் அறிவு வியக்கத்தக்கது. பாறையின் அடிப்பகுதியை செதுக்குவதற்கு முன்னரே மேல் பகுதியின் எடையை தாங்கும் விதமாக கோபுரத்தின் எடையை பகிர்ந்தளிக்கும் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் நுட்பத்தை அவர்கள் கையாண்டனர். சுவர்கள், தூண்கள், சிலைகள் என அனைத்தும் ஒரே கல்லால் ஆனவை என்பதால் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களால் இந்த கட்டிடம் ஒருபோதும் சிதையாது. வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த கற்சிலை, பாறையை திரவமாய் நினைத்த தமிழனின் சிற்ப பொறியியல் இது. மொழி என்பது வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது நம் அடையாளம். அன்னை மொழி அறிவோம், தமிழ் அன்னை வளர்ப்போம். தமிழுடன் சேர்ந்து நாமும் வளர அன்னை மொழி அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.